Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's discussion is last year CTS exam question paper in syllabus 9th unit. Total of 5 question in last year, 5 question asked. First question, the failure of blood clotting is due to the deficiency of dash vitamin. So எந்த விட்டமின் குறைபாடுனால blood clot வந்து blood clotனா உறையிறது, அப்போ ரத்தம் வந்து உறையாமல் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அது வந்து என்னென்னா விட்டமின் கே. எதனால விட்டமின் கே அதோட ரீசன் என்ன அப்படின்னா விட்டமின் கே பிளேஸ் critical role helping the liver produce. இந்த லிவரில் இந்த லிவர்னா கல்லீரல், இந்த கல்லீரலில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா லிவர் ப்ரொடியூஸ் கொயாகுலேஷன் ஃபேக்டர். கொயாகுலேஷன் இஸ் நத்திங் பட் கிளாட்டிங். அப்போ இந்த ரத்தம் உறையிறதுக்கு உள்ள இது வந்து எதில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா லிவரில். அது எந்த ஃபார்மில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ப்ரோட்டீன். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா the liver produce coagulation factors. This protein இது வந்து எந்த ஃபார்மில் ப்ரொடியூஸ் ஆகுது ப்ரோட்டீன்ஸ். this proteins work together. இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சேர்ந்து to form a blood clots. இது எல்லாமே சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகுது blood clots, ரத்த கட்டியாக ஃபார்ம் ஆகுது. ஸோ blood clots and prevent, இது எதை ப்ரிவெண்ட் பண்ணுது to prevent excessive bleeding. நிறைய ப்ளீட் ஆகும்ல excessive bleeding, to prevent excessive bleeding when injuries occur. எப்போ காயம் ஏற்படும் போது எக்ஸசிவாக ப்ளீட் ஆச்சுன்னா இந்த லிவர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளட் கிளாட்டாக ஃபார்ம் ஆகி அது வந்து எக்ஸசிவ் ப்ளீடிங்லேருந்து பாதுகாக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன் விட்டமின் கே இஸ் யூஸ்ட் இன் பிளட் கிளாட்டிங். ஸோ அப்போ விட்டமின் கே வந்து அந்த விட்டமின்ஸ் அதிகமாக நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து இந்த பிளட் வந்து ப்ளீட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ பிளட் கிளாட்டிங் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். இந்த நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு காயம் பட்டினாலும் ரத்தம் ரொம்ப அதிகமாக ஃப்ளோ ஆகாமல் அதில் உறைஞ்சிரும். ஓகே, ஸோ அப்போ விட்டமின் ஈயோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸ். விட்டமின் ஈயோட ஃபங்க்ஷன் இஸ் ப்ரைமரிலி அஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட். இது என்னன்னு சொல்கிறோம்? ஆன்டி ஆக்சிடென்ட். to protect cell from damage. இது வந்து எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ப்ரொடெக்ட் செல் ஃப்ரம் டேமேஜ்லேருந்து செல்லை ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்மளோட செல் வந்து அந்த டேமேஜ் ஆகாமல் எது ப்ரொடெக்ட் பண்ணுது? விட்டமின் இ. அதில் என்ன இருக்குது? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்து ப்ரீத் பண்ணும்போதாக இருக்கட்டும், டைஜஸ்ட் பண்ணும்போதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட சுற்றுப்புறத்துலேருந்து நிறைய வந்து என்ன இருக்கும்? மாஸ் இருக்கும், அந்த டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட்டுனால நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறையா உருவாகும். அப்போ அது அளவுக்கு அதிகமாக உருவாகும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் இருக்குல்ல அது வந்து டேமேஜ் ஆகி நமக்கு வந்து கேன்சர், ஹார்ட் அட்டாக், அந்த மாதிரி நிறைய நோய்கள், அந்த வயதான தோற்றம் இதெல்லாம் உருவாக்கும். ஸோ இதுதான் இந்த விட்டமின் இ வந்து நம்மளோட உடம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா இட் ஆக்ட் அஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் செல் ஃப்ரம் டேமேஜ். நம்மளோட செல் வந்து டேமேஜ் ஆகாமல் இந்த ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இனிஷியேட்டிங் பிளட் கிளாட். இது வந்து பிளட் கிளாட்டுக்கு யூஸ் ஆகலை. ஓகே, தென் விட்டமின் கே. நாட் விட்டமின் கே, விட்டமின் ஹச் இஸ் ஆல்சோ நோன் அஸ், இதோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பயோட்டின். பயோட்டின் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா விட்டமின் B7 சொல்லலாம். இதுக்கு ஒரு இன்னொரு நேம். சரி, அப்போ விட்டமின் ஹெச்னால சேர்ந்தா B7னால சேர்ந்தா. ஸோ அப்போ விட்டமின் ஹச்சோட இன்னொரு நேம் அதான் ஆல்சோ நோன் அஸ் பயோட்டின். அது விட்டமின் B7. திஸ் நியூட்ரியன்ஸ், இந்த விட்டமின் ஹச் நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, ஹெல்ப்ஸ் டு கன்வெர்ட் ஃபுட் இன்டு செல்லுலார் எனர்ஜி. இது எப்படி மாற்றுது? ஃபுட்டை செல்லுலார் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. வந்து செல்லுலார் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அண்ட் சப்போர்ட், இது எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது? அண்ட் சப்போர்ட் ஹேர், நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு, தென் ஸ்கின்னுக்கு, தென் ஹெல்த்துக்கு. இது வந்து ஸ்கின்னுக்கு. ஓகே, சாரி. அதான் விட்டமின் கேனா இஸ் ஆல்சோ நோன் அஸ் பயோட்டின், தட் இஸ் விட்டமின் B7. திஸ் நியூட்ரியன்ஸ் ஹெல்ப்ஸ் டு கன்வெர்ட் ஃபுட் இன்டு செல்லுலார் எனர்ஜி அண்ட் சப்போர்ட் ஹேர் அண்ட் ஸ்கின் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இதுலேருந்து உருவாகக்கூடிய என்சைம்ஸ் இருக்குல்ல, அந்த என்சைம் பிரேக் டவுன் ஆகி உடஞ்சி எப்படி கன்வெர்ட் ஆகுது? கார்போஹைட்ரேட்டாக, தென் ஃபேட்டு, ப்ரோட்டீன் கன்வெர்ட் ஆகி அதுலேருந்து நமக்கு என்ன ஆகுது? எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. தட் இஸ் ஃபுட் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. ஃபுட் வந்து டைரெக்டாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது. அந்த ஃபுட் வந்து கார்போஹைட்ரேட் தனி, ஃபேட் தனி, தென் ப்ரோட்டீன் தனியாக போய் நமக்கு அடுத்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அது வந்து நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு, தென் ஸ்கின் டெவலப்மெண்ட்டுக்கு, வந்து ஸ்ட்ரென்த்துக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இது வந்து விட்டமின் ஹெச். தென் விட்டமின் B2. விட்டமின் B2 என்ன அப்படின்னு பார்ப்போம்.
Vitamin B2 is also known as riboflavin. இது என்னன்னு சொல்கிறோம்? riboflavin. It is a crucial role for, இதோட ரோல் என்ன அப்படின்னா இஸ் எனர்ஜி ப்ரொடெக்ஷன், தென் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதான் எனர்ஜி ப்ரொடெக்ஷன் அண்ட் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த விட்டமின் B2 வந்து இதோட இன்னொரு நேம் வந்து ரிபோஃப்ளேவின். இதோட க்ரூஷியல் ரோல் வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன், அதாவது எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணாதான் ப்ரொடக்ஷன், அண்ட் செல்லுலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும், தட் இஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். செல்லுலார்னால் செல்லோட வந்து ரெஸ்பிரேஷனை சுவாசத்துக்கு ரெஸ்பிரேஷனுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. இது விட்டமின் B2 இதோட இன்னொரு நேம் என்னது ரிபோஃப்ளேவின். இட் பிளேஸ் நோ ரோல் இன் பிளட் கிளாட்டுக்கு இதோட ரோல் வந்து எந்த இதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த விட்டமின் B2 இருக்குல்ல, விச் ப்ரிவென்ட்ஸ், இது எதுக்கெல்லாம் வந்து இந்த இந்த பாதுகாக்குது அப்படின்னா மவுத்து ஷோர் இஸ் நத்திங் பட் வாயில் இருக்கக்கூடிய வாய்ப்புண், தென் கிராக்டு லிப், நம்மளோட வந்து லிப்பு வந்து வெடிச்சிருக்கும், கிராக்டு லிப்ஸ், தென் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த த்ரோட்டு. இந்த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த த்ரோட்னால் நம்மளோட தொண்டை இருக்குல்ல, தொண்டை வீக்கம், இதுக்கெல்லாம் வந்து விட்டமின் B2 குறைபாடுனால தான் இதெல்லாம் ஏற்படுது. ஓகே, இதெல்லாம் மவுத் சோர்ஸ், கிராக்டு லிப், தென் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த்ரோட். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு பார்த்துட்டோம். அப்போ நமக்கு பிளட் கிளாட்டை பற்றி சொல்கிறது என்னது? விட்டமின் K. விட்டமின் ஈனா இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து என்ன ஆகுது, நம்மளோட இதை எதை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளோட செல் வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. விட்டமின் கேயோட இன்னொரு நேம் பயோட்டின். இதோட வந்து விட்டமின் B7 சொல்லுவோம். இது வந்து ஃபுட்டு வந்து செல்லுலார் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஹேர் க்ரோத்துக்கும் ஸ்கின் ஹெல்த்துக்கும் இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. தென் B2 வந்து இஸ் ரிபோஃப்ளேவின். இது வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன், தென் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இதோட இம்பார்ட்டண்டான ரோல். தென் மவுத்து ஷோர்னா வாய்ப்புண்ணுக்கு, தென் கிராக்டு லிப்பு வந்து வெடிப்பு இருக்குங்களா, அதுக்கு அடுத்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த த்ரோட்டுக்கு விட்டமின் B12 இந்த குறைபாடுனால அது ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் question number 132. Which of the following hormones is responsible for increase of blood glucose level? ஸோ தந்திருக்கக்கூடிய ஆப்ஷனில் எந்த ஹார்மோன் வந்து பிளட்டில் குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ அப்போது பிளட்டில் குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது எந்த ஹார்மோன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த குளுக்கஹான் அப்படி இருக்கு. அந்த குளுக்கஹால் தான் இதுக்கு ஆன்சர். குளுக்கஹான் இஸ் எ பெப்டைட் ஹார்மோன். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு பெப்டைட் ஹார்மோன். இது எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் த பேன்க்ரியாஸ். ஸோ இந்த பேன்க்ரியஸ்னால் கணையம். இந்த கணையத்தில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா செல்லில் தான் இந்த குளுக்கஹான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தான் குளுக்கஹான் is a peptide hormone produced by the alpha cells of the pancreas. It is primary role. இதோட வந்து primary role என்ன அப்படின்னா increase blood glucose level. இந்த பிளட்டில் குளுக்கோஸோட லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னா வந்து கிளைக்கோஜனை குளுக்கோஸாக இது பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ கிளைக்கோஜனை குளுக்கோஸாக பிரேக் டவுன் பண்ணுது. அதான் வந்து its primary role is to increase blood glucose level by breakdown of glycogen to glucose in the liver. இது எதில் நடக்கு? லிவரில் நடக்கு. ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த குளுக்கஹான் அப்படிங்கிறது வந்து இந்த பேன்க்ரியஸில் உள்ள ஆல்ஃபா செல்லில் இந்த ஹார்மோன் வந்து உருவாகுது. அடுத்து இதை என்ன பண்ணணும்? பிளட்டில் இதோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். இதை குளுக்கோஸோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளைக்கோஜனை குளுக்கோஸாக பிரேக் டவுன் பண்ணுறோம். இது எங்கே நடக்குது? லிவரில் நடக்குது. ஸோ அப்போ லிவரில் இப்போ என்ன இருக்குது? குளுக்கோஸ் தான் இருக்கும். ஏன்னா நம்ம கிளைக்கோஜனை குளுக்கோஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போது லிவரில் குளுக்கோஸ் இருக்கும். அதான் திஸ் ஹார்மோன் ஸ்டிமுலேட் த லிவர் டு ரிலீஸ் ஸ்டோர்டு குளுக்கோஸ். அங்கே இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து பிளட் ஸ்ட்ரீமில் ரத்த ஓட்டமாக அனுப்புது. அதான் குளுக்கோஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம், தேர்பை ரைசிங் பிளட் குளுக்கோஸ் லெவல். அதனால பிளட்டில் வந்து குளுக்கோஸோட லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு டைம் கூட ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம்?
வந்து இந்த glucagon is a peptide hormone produced by the alpha cells of the pancreas. It is a primary role is to increase blood glucose levels by breakdown of glycogen to glucose in the liver. This hormone stimulates the liver to release stored glucose into the bloodstream, thereby rising blood glucose level. அதனால வந்து bloodல glucose level வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தட் இஸ் த ரீசன் வந்து இந்த குளுக்ககான் அப்படிங்கிற ஹார்மோன் தான் bloodல வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகரிக்கிறதுக்கு காரணம். ஓகே, தென் அடுத்து இன்சுலின் அப்படின்னு ஒன்று இருக்கா. The insulin is produced by beta cells of the pancreas. இது வந்து alpha cells of the pancreas, இது beta cells of the pancreas. ஓகே, கணையத்தில் உள்ள பீட்டா செல்லில் தான் இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து இந்த இன்சுலின் பர்ஃபார்ம்ஸ் த ஆப்போசிட் ஃபங்க்ஷன். இந்த வந்து குளுக்ககங்கிறதுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஃபங்க்ஷன் தான் என்னது இன்சுலின். ஸோ அப்போ இது என்ன பண்ணும், இது வந்து பிளட்டில் குளுக்கோஸோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிச்சு. இது என்ன பண்ணும், லோயர் த பிளட் குளுக்கோஸ் லெவல், லோயர் பிளட் குளுக்கோஸ் லெவல், இந்த பிளட் குளுக்கோஸ் லெவலை லோயர் பண்ணும். அண்ட் பை ஹெல்பிங் செல்ஸ் அப்சர்வ் குளுக்கோஸ் ஃப்ரம் த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ அப்போ குளுக்கோஸில் இந்த பிளட்டில் குளுக்கோஸோட லெவல் கம்மியாக இருக்கணும்னா அது வந்து இன்சுலின் ஹார்மோன், பிளட்டில் குளுக்கோஸோட லெவல் அதிகமாக இருக்கணும்னா அது குளுக்ககான். ஓகே, தென் ஆக்சிடோசின் இது என்னன்னா, this hormone is responsible for stimulating uterine contraction during childbirth. அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த யூட்ரஸோட சுருக்கம், அதுக்கு தான் இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஹார்மோன், அந்த ஹார்மோன் எது, ஆக்சிடோசின் டியூரிங் சைல்டு பர்த் அண்ட் மில்க் எஜெக்ஷன் டியூரிங் பிரெஸ்ட் ஃபீடிங். அந்த மில்கை வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த மில்க் வரதில் அது வந்து ஆக்சிடோசின் அந்த ஹார்மோன் தான். ஸோ இட்ஸ் டஸ் நாட் பிளே வந்து டைரக்ட் ரோல் இன் பிளட் சுகர் ரெகுலேஷனுக்கு இது யூஸ் ஆகலை. ஓகே, ஸோ அப்போ ஆக்சிடோசின் எதுக்கு, stimulating uterine contraction during childbirth, then milk ejection during breastfeeding. Then somatostatin, இந்த somatostatin இருக்கா, இது வந்து is somatostatin is produced by the delta cells of the pancreas. ஸோ இது வந்து pancreasல உள்ள delta செல்ல இது உருவாகுது. ஸோ சொமேட்டோஸ்டாட்டின் இது வந்து பேன்க்ரியஸில் உள்ள டெல்டா செல்லில் உருவாகுது. ஸோ திஸ் ஹார்மோன், இந்த ஹார்மோன் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஆக்ட் அஸ் எ இன்ஹிபிட்டர் இஸ் நத்திங் பட் தடுக்கிறது. ஓகே, ஸோ அதான் இட் ஆக்ட் அஸ் எ இன்ஹிபிட்டர். வந்து திஸ் ஹார்மோன் இன்ஹிபிட் எதை தடுக்குது அப்படின்னா, செக்ரிஷன் ஆஃப் போத் இன்சுலின் அண்ட் குளுக்ககான். இந்த ஹார்மோன் இருக்குல்ல, அந்த இன்சுலின் ஹார்மோனும் குளுக்ககான் ஹார்மோனும் செக்ரிஷன் ஆகிறத தடுத்து டு மெயின்டைன் த ஓவரால் குளுக்கோஸ் ஹோமியோஸ்டாட்டிசிஸ். அந்த குளுக்கோஸ் வந்து இந்த உருவாகிறத அதிகப்படுத்திட்டு இந்த இன்சுலின் குளுக்ககான் ஹார்மோன் இருக்குல்ல, அது உருவாகிறத இது தடுக்குது. எது, சொமேட்டோஸ்டாட்டின். ஓகே, ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் என்னது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீஸிங் பிளட் குளுக்கோஸ் லெவல். ஸோ அப்போ வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது வந்து குளுக்ககான், இதே டிக்ரீஸ் பண்ணணும்னா இன்சுலின். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. தென் ஆக்சிடோசின் தான் நம்ம என்னென்னு சொன்னோம், வந்து இது ஸ்டிமுலேட்டிங் த யூட்ரின் கான்ட்ராக்ஷன் ஆஃப் இந்த டியூரிங் சைல்டு பர்த் டைம் அந்த யூட்ரின் வந்து யூட்ரஸ் சுருக்கம் இருக்குல்ல அதுக்கும். தென் மில்க் எஜெக்ஷன் டியூரிங் பிரெஸ்ட் ஃபீடிங், இதுக்கு இது யூஸ் ஆகுது ஆக்சிடோசின். தென் சொமட்டோஸ்டாட்டின் அப்படிங்கிறது இஸ் ப்ரொடியூஸ்டு பை த டெல்டா செல்ஸ் ஆஃப் த pancreas. Then it hormones act as a inhibitor. Then this hormone inhibit the secretion of both insulin and glucagon to maintain the overall glucose homeostasis. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது இந்த சொமோட்டோஸ்டாட்டின் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, குளுக்ககான். ஓகே.
Question number 133. Which one of the following is a conjugated protein? ஸோ தந்திருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது வந்து காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாட்ஸ் த மீனிங் ஆஃப் காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன்? காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஏ காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன். இது என்னன்னு சொல்கிறோம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன்ஸ். காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன்னா வந்து இஸ் தட் contain a simple protein combined with a non-protein component. அதாவது சிம்பிள் ப்ரோட்டீன் எல்லாம் கம்பைன் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன். அதுதான் நம்ம சிம்பிளாக என்னன்னு சொல்கிறோம்? காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன். அதான் காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் ஆர் not complex. Conjugated proteins are complex proteins that contain a simple protein combined with a non-protein components called a prosthetic group. அது என்னன்னு சொல்கிறோம்? ப்ராஸ்தட்டிக் குரூப். இது இஸ் நத்திங் பட் மேன்மேட். அதாவது நம்ம செயற்கை ஆர்டிஃபிஷியலாக உருவாகிறது. எல்லாத்தையும் வந்து எல்லா ப்ரோட்டீனையும் கம்பைன் பண்ணி நமக்கு ஃபைனலாக உருவாக்கக்கூடிய ஒரு குரூப் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன் அப்படி இல்லைன்னா ப்ராஸ்தட்டிக் குரூப். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து என்ன இது வந்து காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோலமின்ஸ். ப்ரோலமின்ஸ் அப்படின்னா இஸ் எ சிம்பிள், ஒரு சிம்பிளான வாட்டர் இன்சாலிபிள், வந்து வாட்டரில் சாலிபிள் ஆகாத பிளான்ட் ப்ரோட்டீன். இது என்னன்னு சொல்கிறோம்? தேர் ஆர் சிம்பிள் வாட்டர் இன்சாலிபிள் பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ். அப்போ இது எதில் இருக்கும்? பிளான்ட்டில் தான் இருக்கும். ஆனால் இட்ஸ் ஃபவுண்ட் மெயின்லி இன் சீரியல்ஸ் சீட். சீரியல் மீன்ஸ் தானியம். இந்த எந்த தானியத்தில் இது இருக்கும்னா வந்து இருக்கும் வீட் கம்பு இதுலலாம் இருக்கும். இந்த ப்ரோட்டீன் நேம் வந்து கிளியடின். They consist entirely of amino acid. அப்போ ப்ரோலமின்ஸ் என்ன சொல்கிறோம்? These are a simple water insoluble plant proteins found mainly in cereal seeds like gliadin in wheat. Okay, so this consists entirely of amino acids. So அப்போ வந்து the prolamiన్స్ is not a conjugate protein. Okay, then லிபோப்ரோட்டீன்னா இந்த ப்ரோட்டீன்ஸில் லிபோப்ரோட்டீன் ஒன்லி காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன். இது மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன். எது? லிபோப்ரோட்டீன், காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ஸோ அப்போ லிபோப்ரோட்டீன், தீஸ் ஆர் காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன்ஸ் மேட் அப் ஆஃப் அ சிம்பிள் ப்ரோட்டீன். இது எப்படி உருவாக்குறாங்கன்னா சிம்பிள் ப்ரோட்டீன் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு இந்த லிப்பிட் காம்போனண்ட்டாக உருவாக்குறாங்க. அதான் வந்து தீஸ் ஆர் காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன்ஸ். இது எப்படி மேடப் பண்ணுறாங்க அப்படின்னா அ சிம்பிள் ப்ரோட்டீன் கம்பைன்டு வித் எ லிப்பிட். லிப்பிட் என்னது? இஸ் நத்திங் பட் ஃபேட், கொழுப்பு. அந்த இதெல்லாம் காம்போனண்ட் எல்லாம் கம்பைன் பண்ணி ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது தான் ஒரு காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன் விச் சர்வ்ஸ் எ ப்ராஸ்தட்டிக் குரூப். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ப்ராஸ்தட்டிக் குரூப். இது வந்து நம்ம கம்பைன் பண்ணி கிடைக்கிறது இல்லை ஃபைனலாக ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன். தட் இஸ் எ ப்ராஸ்தட்டிக் குரூப். தே ஹெல்ப் டிரான்ஸ்போர்ட் லிப்பிட் த்ரூ த பிளட் ஸ்ட்ரீம். அதாவது ரத்தம் ஓட்டம் வழியாக அந்த பிளட் வந்து வருது. ஓகே, ஸோ அப்போ இந்த நமக்கு கொஸ்டின் வந்து காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன். ஸோ அப்போ ஆன்சர் வந்து லிபோ ப்ரோட்டீன் இஸ் ஒன்லி அ காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன். ஓகே, தென் தேர்ட் ஆப்ஷன் சி வந்து ஸ்க்ளீரோப்ரோட்டீன்ஸ். ஸ்க்ளீரோப்ரோட்டீன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எ ஃபைபரஸ் ப்ரோட்டீன். இது என்னன்னு சொல்கிறோம்? இட்ஸ் எ ஃபைபரஸ் ப்ரோட்டீன். ஃபைபரஸ் ப்ரோட்டீன்ஸ் லைக் கெராட்டின் அண்ட் கொலாஜன். இதெல்லாம் வருது. கெராட்டின்னா வந்து நம்மளோட ஹேரோட க்ரோத்துக்கு, தென் ஸ்கின்னை டெவலப் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் இந்த வந்து கெராட்டின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து யூஸ் ஆகுது. தென் கொலாஜன், these are a simple structural protein composed only amino acid. இது அப்போ வந்து ஸ்க்ளீரோப்ரோட்டீன் is not a conjugated protein. இது என்னன்னு சொல்கிறோம்? ஒரு fibrous protein like keratin and collagen. These are a simple structural proteins composed only of amino acid. Then protamines. வந்து லாஸ்ட்டாக பார்க்குறது protamines. இது வந்து these are a small nuclear arginine rich, என்னது வந்து சிம்பிளான அர்ஜினைன் ரிச் சிம்பிள் ப்ரோட்டீன் that bind to DNA during the spermatogenesis. அதாவது விந்தணு இருக்குல்ல, அந்த விந்தணு உருவாகும் போது டிஎன்ஏவோட பிணைப்பை ஏற்படுத்தும் ஒரு சின்ன உட்கருன்னா அதான் அதோட நியூக்ளியர் உடைய ஒரு சின்ன அர்ஜினைன் தான் நம்ம அந்த ப்ரோட்டீன் தான் புரோட்டாமின்ஸ்.
அதுதான் தீஸ் ஆர் எ ஸ்மால் நியூக்ளியர், அதாவது நியூக்ளியர்னா சின்ன உட்கரு உடைய அர்ஜினைன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ப்ரோட்டீன் தான் புரோட்டாமின்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா தட் பைண்ட் டு டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏ கூட பைண்ட் ஆகுது எப்போ வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், அதாவது விந்தணு உருவாகும் போது. ஸோ திஸ் ப்ரோட்டீன் வந்து டு நாட் கண்டெயின் எனி ப்ராஸ்தட்டிக் குரூப், இதுலேயே வந்து எந்த ப்ராஸ்தட்டிக் குரூப்பும் உருவாகலை, அதாவது ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே உருவாகலை. ஸோ அப்போ ஆர்டிஃபிஷியலாக வந்து கம்பைன் பண்ணி உருவாகக்கூடிய ஒரே ப்ரோட்டீன் லிபோ ப்ரோட்டீன். ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி லிபோ ப்ரோட்டீன்ஸ். தென் question number 134, match the following based on a R group. வந்து அந்த R குரூப்பு வந்து மேட்ச் பண்ணி எழுதுறதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றது கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோ என்ன, அதோட ஷார்ட்கட் தான் ப்ரோ. அப்போ அதோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா வந்து ப்ரொலைன். அதாவது ப்ரொலைன். ப்ரொலைனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா வந்து பிரோல் லைக் ஸ்ட்ரக்சர். பிரோல் எப்படி இருக்கும், இதுதான் பிரோல். ஓகே, இது வந்து ஒரு 5 மெம்பர்ட் ரிங். இந்த 5 மெம்பர்ட் ரிங் இது வந்து எப்படி ஒரு 5 மெம்பர்னா இது 1 2 3 4 5. ஸோ அப்போ இது என்னன்னு சொல்கிறோம், ஒரு 5 மெம்பர்ட் ரிங். ஓகே, இந்த 5 மெம்பர்ட் ரிங்கில் வந்து எது ஃபங்க்ஷனல் குரூப்பு, நைட்ரஜன் தான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ அது 1, அடுத்து இது 2ன்னு வச்சுக்கோங்க, 2 3 4 5. 5 மெம்பர்ட் ரிங். அந்த 5 மெம்பர்ட் ரிங்கில் செகண்ட் பொசிஷன் இது இதில் ஆசிட் குரூப் சேர்ந்துருக்கு, COOH குரூப். ஓகே, ஆசிட் குரூப். அதான் ப்ரொலைன்னா என்னன்னு சொல்கிறோம், இட்ஸ் எ சைக்ளிக் செயின் வேர் த அமினோ குரூப் ஃபார்ம்ஸ் அ ரிஜிட் 5 மெம்பர்ட் ரிங் ஸ்ட்ரக்சர் வித் எ கார்பன் பேக்போன். வந்து இஸ் அமினோ நைட்ரஜன், இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அமினோ நைட்ரஜன் இஸ் பாண்டட் டு 2 கார்பன். இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், 2 கார்பன் உள்ள பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு, மேக்கிங் இட் எ செகண்டரி அமினோ குரூப். இது வந்து இந்த எதனால செகண்டரி அமினோன்னு சொல்கிறோன்னா இந்த நைட்ரஜன் கண்டெய்னிங் இதில் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன், 1 ஹைட்ரஜன் இருந்தால் அது வந்து செகண்டரி அமினோ. சப்போஸ் 2 ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிரைமரி அமினோ குரூப்பாக இருந்திருக்கணும். ஸோ அப்போ நமக்கு ஒன்லி 1 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், செகண்டரி அமினோ குரூப்புன்னு சொல்லலாம். செகண்டரி அமினோ குரூப், செகண்டரி அமினோன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இமினோ குரூப். ஓகே, ஸோ அப்போ வந்து ப்ரொலைனோட ஸ்ட்ரக்சர் இதுதான். கிளியராக இல்லைன்னா இருக்கா, இது வந்து 5 மெம்பர்ட், இங்கே ஒரு நைட்ரஜன் 5 மெம்பர்ட் பிரோவில் இங்கே ஒரு செகண்ட் பொசிஷனில் ஆசிட் குரூப். இதுதான் வந்து ப்ரொலைனில் வந்து இது என்ன இருக்குது, இந்த செகண்டரி அமினோ குரூப். ஸோ அப்போ ப்ரொலைனோட ஆன்சர் வந்து செகண்டரி அமினோ குரூப். ஓகே, தென் செகண்ட் செரின். செரின் என்னன்னு பார்ப்போம். வந்து செர்னு அந்த செர்ரோட இந்த ஃபுல் ஃபார்ம் தான் செரின் இஸ் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா வந்து ஒரு 3 கார்பன் போட்டாலே அது வந்து ப்ரொப்பேனில் வந்திருக்கும். அதோட செகண்ட் பொசிஷனில் வந்து அமீன் குரூப். இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்ட். செகண்ட் பொசிஷனில் அமினோ குரூப். தென் தேர்டு பொசிஷன், இதுதான் தேர்டு பொசிஷனில் ஆல்கஹால் குரூப். ஓகே, ஸோ தேர்டு பொசிஷனில் ஆல்கஹால் குரூப், செகண்ட் பொசிஷனில் அமினோ குரூப் இருக்கும். அதுதான் 2 அமினோ 3 ஹைட்ராக்சி ப்ரொப்பனோயிக் ஆசிட். ப்ரொப்பனோயிக் ஆசிட்னா அதோட ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு கார்பன் அதில் ஆசிட் குரூப். ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு கார்பன், இங்கே என்ன இருக்கும், CH. அதுதான் வந்து 2 அமினோ. செகண்ட் பொசிஷனில் அமினோ குரூப் இருக்குது, செகண்ட் பொசிஷன் அமினோ. தேர்டில் ஹைட்ராக்சி OH குரூப் இருக்கா, தேர்ட் ஹைட்ராக்சி. தென் ஃபஸ்ட்டில் 1 போடலாம், அல்லது போடாமல் இருக்கலாம். 3 கார்பன் 1 2 3 இருக்கிறதுனால ப்ரொப்பன் ஆசிட் குரூப் இருக்கிறதுனால ப்ரொப்பனோயிக் ஆசிட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இதில் ஆசிட் குரூப் இருக்கா, இது வந்து ஒரு ஆசிட் குரூப். அப்போ இது வந்து என்னென்னு சொல்லலாம், ஒரு ஆசிடிக் அப்படின்னு சொல்லலாமா. OH குரூப் வந்து ஒரு பேஸ்,
அப்போ இது வந்து அசிடிக் அண்ட் பேசிக் நேச்சர். தென் போலார், இது வந்து இல்லை ஏதாவது ரிங் இருக்கா, இந்த மாதிரி ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கா, இல்லை. ஸோ அதனால இஸ் போலார் அலிஃபேட்டிக் சைட் செயின் ரெப்ரசன்டட் பை இதில் வந்து ஒரு 3 ஃபங்க்ஷன், இந்த 3 குரூப் இருக்குது. ஆசிட் குரூப், தென் அமீன் குரூப், தென் ஆல்கஹால் குரூப். ஸோ இதில் பார்த்தோன்னா இது ஆசிட், தென் இது NH2, தென் இது OH. ஸோ அப்போ இதோட அட்டாமிக் நம்பர் இதுக்கு 6, இதுக்கு 7, இதுக்கு 8. அப்போ இதுதான் அதிகம். ஸோ அப்போ இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கும் அதோடது. அப்போ இதோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? ஃபங்க்ஷனல் குரூப் வந்து OH தான், அதாவது ஹைட்ராக்சி குரூப் தான் அதோட ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே. ஸோ இதிலே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த செரின் இருக்குது, அதில் வந்து எல் செரின் தென் டி செரின். எல் செரின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பில்ட் ப்ரோட்டீனை பில்டு பண்ணதுக்கு. தென் டி ப்ரோட்டீன் இஸ் நத்திங் பட் சிக்னலிங் மாலிகூல்ஸ் இன் த பிரெயினில் வந்து அந்த சிக்னல் கொடுக்கறதுக்கு டி செரின் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. எல் செரின், டி செரின். ஸோ அப்போ செரினில் என்ன இருக்குது? ஹைட்ராக்சி குரூப். ஓகே, அதோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? இந்த ஹைட்ராக்சி குரூப். ஓகே. தென் லைசின், அடுத்து என்னது? லைசின் பார்ப்போம். லைசின் லைசின் வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து லைசின் இஸ் a basic amino acid with their long flexible hydrocarbon side chain ending primary amino. Hydrocarbon is nothing but carbon, hydrogen containing group தான் ஹைட்ரோகார்பன் சொல்கிறோம். அப்போ லைசினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா வந்து ஒரு ஆசிட், தென் ஒரு கார்பன், தென் இங்கே 3 CH2 குரூப். எத்தனை? 1 2 3 3 CH2 குரூப், தென் 4 CH2 குரூப். இந்த CH2 குரூப் ஃபைனலாக இருக்கிறது அமைடு, ஒரு ப்ரைமரி அமீன் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து இதில் ஒரு ஹைட்ரஜன், இங்கே வந்து NH2. ஓகே. ஸோ அப்போ இதில் வந்து நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கலாம், இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கலாம். அப்போ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் என்னென்னு சொல்லுவோம்? ஆல்ஃபா கார்பன். அதான் நம்ம வந்து இதில் கார்பன் COOH இருக்குது, தென் NH2 இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இதில் எது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கலாம் அப்படின்னா வந்து இது கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, நைட்ரஜனுக்கு 7. ஸோ அப்போ இதுதான் அதிகம். ஸோ அப்போ இதோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னவாக இருக்கணும்? அமினோ குரூப். அதுதான் இதோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அமினோ குரூப். இதுதான் அதோட ஃபங்க்ஷனல் குரூப், அமினோ குரூப். It contains, அதாவது லைசின் contains a standard alpha amino acid. இதுதான் ஆல்ஃபா பொசிஷன். இந்த சென்ட்ரல் ஆல்ஃபா கார்பன், இந்த ஆல்ஃபா கார்பன் அட்டாச்டு வித் வந்து எதில் அட்டாச் ஆகிருக்கோம்னா அட்டாச்டு வித் அமினோ குரூப். இது வந்து ஒரு அமினோ குரூப், தென் இது ஒரு கார்போனைல் குரூப் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம். இதில் தான் இந்த ஆல்ஃபா கார்பன் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இட்ஸ் கம்பைன் வித் இது வந்து ஒரு லாங் ஹைட்ரோ கார்பன் சைட் செயின் எண்டிங் இன் ஏ ப்ரைமரி அமினோ குரூப். அதாவது அதோட எண்டில் ஒரு ப்ரைமரி அமீன் இருக்குது. எதனால இதை ப்ரைமரி அமீன் சொல்கிறோம்? இந்த நைட்ரஜன் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 2 ஹைட்ரஜன். சப்போஸ் 1 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது செகண்டரி அமீனாக இருந்திருக்கும். இது வந்து 2 ஹைட்ரஜன்னால இட்ஸ் எ ப்ரைமரி அமீன் குரூப். ஸோ அப்போ லைசினோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? அமினோ குரூப். ஓகே. தென் அடுத்து வந்து ARGன்னு போட்டிருக்கோம், அது பார்ப்போம். அர்ஜினைன், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அர்ஜினைன். இது அர்ஜினைன் ஹேஸ் எ சைட் செயின் கன்சிஸ்டிங் ஆஃப், இது வந்து இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா ஒரு COOH, நமக்கு இதுக்கு முன்னாடி லைசின் எழுதணும்ல அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான். வந்து ஆசிட் குரூப், இங்கே ஒரு ஹைட்ரஜன் குரூப், இங்கே ஒரு NH2 குரூப், தென் அதோட 3 வந்து CH2 குரூப் எழுதிக்கணும். CH2, திரும்ப ஒரு CH2. ஓகே. தென் அடுத்து ஒரு NH, இங்கே ஒரு NH, தென் இங்கே ஒரு NH2 குரூப். அப்போ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? அர்ஜினைன். ஸோ அப்போ அர்ஜினைன் ஹேஸ் எ சைட் செயின் கன்சிஸ்டிங் ஆஃப்
3 கார்பன், இது வந்து 3 கார்பன் இருக்கு, அதான் 3 கார்பன் அலிஃபேட்டிக். அலிஃபேட்டிக் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரைட் செயின், ஸ்ட்ரைட்டாக போகும், எந்த ஒரு சைக்கிளும் இருக்காது. அதான் 3 கார்பன் அலிஃபேட்டிக் ஸ்ட்ரைட் செயின் எண்டிங், அதோட எண்டிங் இன் எ காம்ப்ளெக்ஸ் நைட்ரஜனஸ் பேஸ் குரூப். இந்த காம்ப்ளெக்ஸ் நைட்ரஜனஸ் பேஸ் குரூப் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா குவானிடின் குரூப். ஓகே, ஸோ அப்போது ஒரு அர்ஜினைன்னா அதில் வந்து ஹைட்ரோகார்பன் வந்து ஒரு 3 அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன் இருக்கும். அடுத்து அதோட லாஸ்ட்டில் காம்ப்ளெக்ஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் குரூப் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம சிம்பிளாக என்ன சொல்கிறோம், குவானிடின் குரூப். ஸோ அப்போ அர்ஜினைனில் கண்டிப்பாக என்ன இருக்கும், குவானிடின் குரூப். ஸோ அப்போ அர்ஜினைனில் வந்து குவானிடின் குரூப். ஸோ அப்போ ஃபஸ்ட்டுக்கு 2, செகண்ட் 4, தேர்டுக்கு 3, 1. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 135. An epimer வந்து of D plus glucose is dash and that differs in the configuration of which asymmetric carbon atom. ஸோ நமக்கு வந்து குளுக்கோஸில் எந்த இதை வந்து இந்த சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மேனோஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் எழுதிக்கிறோம். குளுக்கோஸ் வந்து எப்படி இருக்கோம்னா CHO, தென் C, இது தெரிஞ்சுக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். தென் C ஹைட்ஸ், இது வந்து குளுக்கோஸுக்குள்ள காமன் ஸ்ட்ரக்சர். ஓகே, தென் C, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு ஹைட்ரஜன், தென் இங்கே CH, இங்கே ஒரு OH, தென் இங்கே வந்து CH2OH. இதுதான் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரில் எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 4 5, தென் 6 கார்பன் இருக்குது. ஸோ 6 கார்பன் இருக்கும்போது அதோட வந்து கார்பன், இது வந்து கார்பன் 2, இந்த கார்பன் 2-வை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். கார்பன் 2-வை மட்டும் சேஞ்ச் பண்ணால் என்ன கிடைக்கும், CHO, தென் இந்த கார்பன் 2ல் இங்கே ஹைட்ரஜன் இருக்கு, அப்போ இங்கே ஹைட்ரஜன் போட்டுட்டு இந்த OH அப்படியே ஆப்போசிட் கொண்டு வந்துடும். ஓகே, தென் ரிமைனிங் CH, இங்கே OH, தென் இங்கே COH, இங்கே ஒரு ஹைட்ரஜன், தென் இங்கே ஒரு COH, தென் இங்கே ஒரு ஹைட்ரஜன், தென் இங்கே CH2OH. ஸோ அதோட கார்பனில் செகண்ட் பொசிஷனோட தான் வந்து சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா வந்து மேனோஸ், டி மேனோஸ். செகண்ட் பொசிஷன் C2 எப்பிமர்னு சொல்லுவோம். இது C2 எப்பிமர். இது என்னது, குளுக்கோஸ். குளுக்கோஸில் உள்ள C2 பொசிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது டி மேனோஸ். ஓகே, ஸோ அதோட ஃபோர்த்து பொசிஷன், இதுனா C4, அதோட C4 பொசிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்னா இது அப்படியே எழுதிக்கணும். குளுக்கோஸில் CHO, தென் C, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு OH, தென் C, இங்கே ஹைட்ரஜன், இங்கே OH. ஸோ C4 மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். C, இங்கே OH இருக்கு, அப்போ இங்கே CH, இங்கே OH, தென் COH, இங்கே ஒரு ஹைட்ரஜன், தென் இங்கே CH2OH. ஸோ அதோட ஃபோர்த்து இந்த கார்பன் 4 மட்டும் சேஞ்ச் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது டி கேலக்டோஸ். இது வந்து C4 எப்பிமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் வந்து இந்த குளுக்கோஸோட ஒரு எப்பிமர் அது வந்து எந்த கான்ஃபிகரேஷன் சேஞ்சை வச்சு அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போது மேனோஸ் C2, அதோட C2 பொசிஷனை சேஞ்ச் பண்ணால் கிடைக்கிறது மேனோஸ், கரெக்டு தான். அடுத்து ஆல்ட்ரோஸ்னு ஒன்று இருக்குது, பார்ப்போம். கேலக்டோஸ் பார்த்தோம். கேலக்டோஸ் வந்து அதோட C2 பொசிஷனில் C4 பொசிஷன். ஸோ இது ராங். அப்போ மேனோஸோட C2 பொசிஷன், நாட் C4 பொசிஷன், இதுவும் ராங். ஓகே, தென் ஆல்டோஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ மேனோஸ் ரிமூவ் பண்ணும். ஆல்ட்ரோஸ்னால் C2வும் C3 இந்த ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ C2 C3யை சேஞ்ச் பண்ணால் இங்கே வந்து CHO, தென் இங்கே COH அண்ட் ஹைட்ரஜன், இங்கே வந்து C2வையும் C3யும் சேஞ்ச் பண்ணோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், இதில் வந்து CH, இங்கே OH இருக்குது, அப்போ இங்கே H, இதில் OH, தென் இங்கே H இருந்துன்னா இதில் OH எழுதணும். ஓகே, தென் இங்கே OHனால் இது ஹைட்ரஜன், தென் ரிமைனிங் இருக்கிறது அப்படி எழுதுறீங்க COH, தென் ஹைட்ரஜன், தென் COH, ஹைட்ரஜன், தென் CH2OH. இப்படி நமக்கு அதோட வந்து ஆல்ட்ரோஸ் இஸ் எப்பிமர் ஆஃப் C2 அண்ட் C3. அவன் என்னென்னு சொல்லுவோம், டி ஆல்ட்ரோஸ்.
ஓகே, ஸோ அப்போ C3 மட்டும் வராது, C2வும் வரும். ஸோ அப்போ இதுவும் ராங். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் வந்து ஏ. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அந்த சிலபஸில் 9th யூனிட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மெயினாக அந்த குளுக்கோஸ்னால் என்ன, அதோட ப்ரோட்டீன்ஸ் என்ன, இதை பற்றி இந்த வீடியோவை கிளியராக பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.